ஸோ ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் நம்ம என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம நருட்டோ சீரீஸில் இருக்க டாப் 5 பெஸ்ட் டுவோஸை தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி எல்லாம் லைக் பண்ணிட்டு ஒரு கூலான ரைடுக்கு தயாராகிக்கோங்க. நம்ம 5th பொசிஷனில் கக்காஷி அண்ட் மைட் கை தான் இருக்காங்க. இந்த ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்தே ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாகவே இருந்திருப்பாங்க. இந்த ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்தாலே ஒரு காமெடியன் ஃபன்னாகவே இருக்கும். பட் அதுவே அவங்க சீரியஸ் ஆகிட்டாங்கன்னா இவங்களை யாராலையுமே தடுத்து நிறுத்தவே முடியாது. நம்ம பெயின் விசஸ் கக்காஷி ஃபைட் அப்போ கக்காஷி பார்த்தீங்கன்னா இறந்து போயிருப்பாரு. அந்த சமயத்தில் மட்டும் மைட் கை ஊரில் இருந்திருந்தாருன்னா என்ன நடந்திருக்கும் நீங்களே யோசிச்சு பாருங்க. வேற ஒன்றும் இல்லை, டக்குன்னு 8th கேட்டை ஓப்பன் பண்ணி பெயினை தூக்கி போட்டு மேய்ச்சிருப்பாரு நம்ம மைட் கை. இப்போ மைட் கைக்கு கிடைச்ச ஒரே ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட்னா அது நம்ம கக்காஷி மட்டும்தான். நம்ம கக்காஷியால பார்த்தீங்கன்னா 5 எலமெண்டல் சாக்ரா நேச்சரையும் யூஸ் பண்ண முடியும். அண்ட் நிஞ்சுட்சு கெஞ்சுட்சு ரெண்டுமே தெரியும். பட் நம்ம மைட் கை அப்படி கிடையாது. நம்ம மைட் கைக்கு தைஜுட்சு மட்டும்தான் தெரியும். பட் நம்ம நருட்டோ சீரீஸ்ல இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து ஃபைட் பண்ண மாதிரி அவ்வளோக்கா காமிச்சிருக்கவே மாட்டாங்க. ஆனாலுமே இவங்க ரெண்டு பேரும் ஒன் ஆஃப் த பெஸ்ட் டுவோ தான். நம்ம 4th பொசிஷன்ல மினோட்டோ அண்ட் டோபிராமா தான் இருக்காங்க. இந்த ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸு கூட கிடையாது. அப்போ நீங்க கேட்கலாம், ஏன்டா இவங்கள போயிட்டு 4th பொசிஷன்ல வச்சிருக்கேன்னு. அதுக்கு மெயினான காரணமே இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து 4th கிரேட் நிஞ்சா வார்ல செஞ்ச சம்பவம் தான். ஒரு காட் லெவல் பீயிங்கான ஒபிட்டோவை ஃப்ளையிங் ரைஜின் யூஸ் பண்ணி இவங்க திசை திருப்பி விட்டுருப்பாங்க. அந்த சாக்கில் நம்ம நருட்டோ அண்ட் சாஸ்கே சேர்ந்து ரசிங்கானியும் அமத்ராஸும் சேர்த்து வச்சு ஒபிட்டோவை அட்டாக் பண்ணியிருப்பாங்க. அப்பதான் டோபிராமா மினோட்டோட்ட சொல்லுவாரு, நீ என்னோட சூப்பரா ஃப்ளையிங் ரைஜினை யூஸ் பண்ற அப்படின்ட்டு. இந்த ரெண்டு கேரக்டர்ஸோட சிக்னேச்சர் மூவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அது ஃப்ளையிங் ரைஜின் தான். இதுலேயே தெரிஞ்சிருக்கும் ரெண்டு பேரும் எவ்வளோ சூப்பரான ஒரு டுவோன்ட்டு. நம்ம 3rd பொசிஷன்ல ஒபிட்டோ அண்ட் கக்காஷி தான் இருக்காங்க. இந்த ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ஒரே டீம்ல தான் இருந்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாம இந்த ரெண்டு பேரும் சின்ன வயசுல இருந்தே பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாகவும் இருந்திருப்பாங்க. நம்ம ஒபிட்டோ பிளாக் ஜெட்ஸோட பேச்சை கேட்டு கெட்ட வழிக்கு போயிருப்பாரு. அண்ட் இந்த சைடு நம்ம கக்காஷி எப்போ பார்த்தாலும் ஒபிட்டோவை பத்தியே நினைச்சிட்டு இருந்திருப்பாரு. நம்ம நருட்டோ சீரீஸ்லேயே அவ்வளோக்கா இந்த ரெண்டு டுவோவும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா ஃபைட் பண்ணியிருக்க மாட்டாங்க. பட் இந்த ரெண்டு டுவோவும் சேர்ந்தாங்கன்னா என்ன நடக்கும்னு நீங்களே யோசிச்சு பாருங்க. ஒபிட்டோ இறந்தக்கப்புறம் நம்ம கக்காஷிட்ட அவரோட பவர்ஸ் அண்ட் ஷேரிங் கொடுத்துருப்பாரு. அந்த பவரை வச்சு நம்ம காட் லெவல் பீயிங்கான காகுயாவே மிரட்டி விட்டுருப்பாரு நம்ம கக்காஷி. இந்த ரெண்டு பேரும் ஒரு பெஸ்ட் டுவோவையும் தாண்டி ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நருட்டோ சீரீஸ்லயே. நம்ம 2nd பொசிஷன்ல மாதரா அண்ட் ஆஷிராமா தான் இருக்காங்க. நம்ம மாதராக்கு ஒரு பெர்ஃபெக்டான ரைவல்னா அது நம்ம ஆஷிராமா மட்டும்தான். நம்ம மதராக்கு ஆஷிராமா தான் பெஸ்ட் ஃப்ரெண்டு. அதே மாதிரி தான் ஆஷிராமாக்கும். இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு வில்லேஜை கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அந்த வில்லேஜ் தான் இப்போ இருக்கிற கோனஹா. வாரா இருக்கப்போ மாதரா அண்ட் ஒபிட்டோ சேர்ந்து தான் இந்த மொத்த உலகத்தையும் எய்த்து நின்றுப்பாங்க. இதுவே அந்த இடத்துல ஒபிட்டோக்கு பதிலாக ஆஷிராமா இருந்திருந்தா என்ன நடந்திருக்கும்னு யோசிச்சு பாருங்க. வேற ஒன்றும் நடந்திருக்காது. வார கடைசி வரைக்கும் ஸ்டாப் பண்ண முடியாம போய் எல்லாருமே கடைசியில் இறந்து தான் போயிருப்பாங்க. நம்ம நருட்டோ சீரீஸ்லேயே ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்ட் கேரக்டர்னு வேணா அந்த ரெண்டு கேரக்டரையும் சொல்லலாம். ஸோ வாங்க இப்போ 1st பொசிஷனை பார்க்கலாம். நம்ம 1st பொசிஷனில் யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா அது நருட்டோ அண்ட் சாஸ்கே தான். நம்ம நருட்டோக்கு ஒன் ஆஃப் த ஈக்குவலஸ்ட் ரைவல்னா அது நம்ம சாஸ்கே மட்டும்தான். சின்ன வயசுல இருக்க நருட்டோட பெயினை ஃபுல்லாவுமே புரிஞ்சுக்கிட்டது நம்ம சாஸ்கே மட்டும்தான். பட் பெரியவனானோட நம்ம சாஸ்கே ரிவெஞ்சுங்கிற பேர்ல தப்பான வழிக்கு போயிருப்பான். நம்ம ஒரோச்சிமாரு பார்த்தீங்கன்னா சாஸ்கேவோட உடம்ப ஆட்டையை போட்டு வச்சுக்கலான்னு பார்த்துருப்பான். ஸோ அதுலேருந்து தடுக்க தான் நம்ம நருட்டோ பார்த்தீங்கன்னா சாஸ்கேவை காப்பாற்றணும்னு நினச்சிருப்பான். பட் இவன் எவ்வளோ கூப்பிட்டாலும் சாஸ்கே மதிச்சிருக்கவே மாட்டான் நம்ம நருட்டோவை. அதுக்கப்புறம் நம்ம நருட்டோவோட பேச்சை கேட்டு சாஸ்கே மறுபடியும் ஊருக்குள்ளே வந்திருப்பான். என்னதான் இவங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டாலுமே 4th கிரேட் நிஞ்சா வரப்போ மதராவே தூக்கி போட்டு மீச்சிருப்பாங்க. நம்ம நருட்டோவோட எமோஷன்ஸை ட்ரூவாக புரிஞ்சுக்கிட்ட ஒரே ஆள் நம்ம சாஸ்கே மட்டும்தான். ஸோ இது பார்த்தீங்கன்னா என்னோட பர்சனல் டாப் 5. இந்த மாதிரி உங்களுக்கு வந்து டாப் 5 தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி எப்பவும் என்ன பண்ணுவீங்களோ அதை பண்ணிகிட்டே போங்க. ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். வரட்டா.